செந்தூரில் நின்றாடும் கந்தா குஹா, செந்தூரில் நின்றாடும் கந்தா குஹா. சிங்காரவேலா சிவசண்முகா, திருச்செந்தூரில் நின்றாடும் கந்தா குஹா. சிங்காரவேலா சிவசண்முகா, திருச்செந்தூரில் நின்றாடும் கந்தா குஹா. கார்த்திகை குமரா கதிர்வேலவா, கார்த்திகை குமரா கதிர்வேலவா, வயலூரவா வடிவேலவா. ஹே வயலூரவா வடிவேலவா, திருச்செந்தூரில் நின்றாடும் கந்தா குஹா. சிங்காரவேலா சிவசண்முகா, திருச்செந்தூரில் நின்றாடும் கந்தா குஹா. குன்றாடும் குமரோனே கூர்வேலவா, குன்றாடும் குமரோனே கூர்வேலவா, உலகாளும் தேவா எனையாளவா, உலகாளும் தேவா எனையாளவா. அருள் காட்ட உனக்கேடு இணையாரையா, அருள் காட்ட உனக்கேடு இணையாரையா. வயலூரவா வடிவேலவா, வயலூரவா வடிவேலவா, திருச்செந்தூரில் நின்றாடும் கந்தா குஹா. சிங்காரவேலா சிவசண்முகா, திருச்செந்தூரில் நின்றாடும் கந்தா குஹா. கந்தா குஹா, கந்தா குஹா. பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்க எல்லாரையும் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறது எல்லை இல்லாத ஒரு சந்தோஷம் எனக்கு. அந்த விதத்துல இந்த பக்தி நேரத்துல பல அற்புதமான ஆன்மீக தகவல்கள், இறைவனுடைய மேன்மை என்ன, இப்படி பல விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டே வரோம். 6 படை வீடு முருகனுடைய பெருமைகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த 6 படை வீடுகள்ல முக்கியமான படை வீடு எல்லாமே என்று நாம், அதாவது இறைவனுக்கு எல்லாமே படை வீடுகள் தான், அதுல முக்கியமாக இருக்கக்கூடிய 6 திருத்தலங்களை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். திருமுருகாற்றுப்படையில ஒரு விதமான வரிசை பட்டியல் உண்டு. நாம் வேறு விதமான வரிசை பட்டியலில் பார்த்து வந்தால் கூட அதனுடைய பலன்கள் என்று சொல்லக்கூடியது நமக்கு பன்மடங்கை அள்ளித்தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த விதத்துல பழனியினுடைய ஒரு மேன்மை என்ன, சுவாமி மலையின் மேன்மை என்ன, திருத்தணிகையில வள்ளி திருமணம் எப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வந்தோம். இன்றைய தினம் பார்க்கக்கூடிய திருத்தலம் முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளிலும் ரொம்ப 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 முக்கியத்துவம் பெற்ற ஒரு திருத்தலம். ஏன் இந்த திருத்தலத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா, முருகப்பெருமானுடைய அவதார நோக்கம் எதுவோ அந்த அவதார நோக்கமானது ஈடேற பெற்றது இத்திருத்தலத்தில்தான். சொன்ன உடனேவே தெரிஞ்சிருக்கும் இது எந்த திருத்தலம் என்று. திருச்செந்தூர் என்று அழைக்கப்படக்கூடியது. திருமுருகாற்றுப்படையில திருச்சீரலைவாய் என்று இந்த திருத்தலம் அழைக்கப்படுகின்றது. அலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய க்ஷேத்திரம், பாக்கி க்ஷேத்திரங்கள் எல்லாம் மலையில இருக்கு, இது மட்டும் அலைக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய திருத்தலம். முருகப்பெருமானுடைய பாதார விந்தத்தை அந்த அலைகள் வருடி வருடி செல்கின்றது. அப்படிப்பட்ட அந்த அலைகளில் நாம் ஸ்நானம் செய்து அந்த முருகனை சரணடைந்தோம் என்று சொன்னால் நம் வாழ்க்கையில் சம்சார சாகரம் என்பது கிடையாது. அப்படியே இருந்தால் கூட அது நம்முடைய முட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அவ்வளவுதான், முழங்கால்
முழங்கால் வரைக்கும் தான். ஏன் அப்படின்னு சொன்னா, முழங்கால் வரைக்கும் தண்ணி வந்ததுன்னா சமாளிக்க முடியும் தானே. அந்த சம்சார சாகரத்தை ரொம்ப கஷ்டப்பட வேண்டாமே. அப்படி அந்த முழங்கால் வரைக்கும் தான் சம்சார சாகரத்தின் ஒரு கஷ்டமும் கூட. இந்த முருகனை நாம் சரணடைந்து விட்டால் என்று சொல்வது போல இந்த திருச்செந்தூருடைய ஒரு மகாத்மியம் இருக்கின்றது. செந்தூர் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரம் மற்ற க்ஷேத்திரத்துல இருந்து கொஞ்சம் மாறி இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தா, இப்ப மற்ற க்ஷேத்திரங்கள் எல்லாம் நம்ம ஏறி போவோம். ஆனா திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா உள்ள கொஞ்சம் இறங்கி தான் போவோம். சன்னதிக்குள்ள போகும் பொழுது கொஞ்சம் இறங்கி அப்படி உள்ள போவோம். இறங்கி உள்ள போயிட்டு திரும்ப வரும்போது ஏறி வருகின்றோம் அல்லவா. அந்த முருகனை யார் ஒருவர் அவருடைய பாதார விந்தத்தை சரணடைகின்றார்களோ அதன் பிறகு அவர்கள் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டுமே உறுதி என்பதை நமக்கு காண்பிப்பது இந்த திருச்செந்தூர் திருத்தலத்தினுடைய ஒரு அமைப்பும் கூட அப்படின்னு சொல்லலாம். இந்த செந்தூரில் செந்தில் ஆண்டவனாக முருகப்பெருமான் இருக்கின்றான். சூராதி அவுணர்களை அழித்த திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தா திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடியது. முருகப்பெருமானுடைய அவதார நோக்கம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சூரபத்மன் என்று சொல்லக்கூடிய அசுரர், அந்த ராட்சசனானவர் தபஸ் செய்கின்றார். தவத்தின் இறுதியில் எப்படி ஒரு வரத்தை கேட்டார் அப்படின்னு பார்த்தா, சிவசக்தி ஐக்கியத்தினால ஏற்படக்கூடிய ஒரு குழந்தை, அதனால் பிறக்கக்கூடிய குழந்தையால தான் எனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று சூரபத்மன் பிரார்த்தனை செய்தார். அவருடைய வேண்டுதலுக்கு இறைவனும் செவி சாய்த்தார். ஆனால் அவர் ஏன் அப்படி ஒரு வரத்தை கேட்டார்? இது ரொம்ப எளிமை இல்லையா? ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்திருந்தா குழந்தை பிறக்குமே. அப்படி இருக்கும் பொழுது ஐக்கியம் என்று சொல்லி இவர் ஏன் கேட்டார் அப்படின்னா, அந்த சமயத்துல பரமேஸ்வரனும் பார்வதியும் பிரிஞ்சிருந்தார்கள். இன்னும் சொல்ல போனா அப்பத்தான் பார்வதியாக அவள் அவதாரம் செய்திருந்தாள். தக்ஷனுடைய புத்திரியாக தாக்ஷாயணி என்றும் பெயரை சுமந்து கொண்டிருந்த அம்பிகைக்கு அந்த ஒரு பெயர் பிடிக்கவில்லை, தக்ஷன் கொடுத்த சரீரம் பிடிக்கவில்லை என்று வேறொரு அந்த பேரையே எல்லாரும் மறக்கணும், வேறொரு பேர்ல பிராபல்யமா என்னை இனிமே எல்லாரும் கூப்பிடணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்ய பார்வதி ஹிமவானுக்கு பெண்ணாக அவதாரம் செய்கின்றாள். பர்வதராஜனுடைய குமாரி என்பதினால் பார்வதி அப்படின்னு பெயர். அதனால் அவர்கள் இருவரும் அந்த சமயம் பிரிந்திருந்தார்கள். அதைத்தான் சூரபத்மன் உணர்ந்து, அதனால் பார்வதி சிவன் சக்தியினுடைய ஐக்கியத்தினால குழந்தை பிறந்து அந்த சக்தியினால மட்டும்தான் எனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று கேட்டார். ஆனால் அவர் எதிர்பாராத ஒன்றை என்ன அப்படின்னா, பார்வதி பரிணயம் நடக்கும் அப்படிங்கறத அவர் எதிர்பார்க்கவில்லை. ஒருவேளை அதை எதிர்பார்த்திருந்தானா அவர் எப்படி வரம் கேட்டிருப்பார் அப்படின்னு நமக்கு தெரியாது. மற்றொன்று விஷயமும் இருக்கின்றது. இறைவனுடைய மாயா விலாசம் என்று சொல்லக்கூடியது எல்லை இல்லாதது. அவனுடைய மாயா விலாசங்களே நம்மை பேச வைக்கின்றது. அந்த மாயா விலாசங்களே நம்முடைய எண்ணத்தில் எண்ணங்கள் வருகின்றது. அந்த மாயா விலாசத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்றாலும் அதற்கும் அந்த இறைவனை தான் பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்படி இந்த ராட்சசர்கள் ஒவ்வொரு முறையும் தவம் செய்கின்றார்கள். ஆனால் மாயா விலாசத்தில் இருந்து வெளியே வர முடியலை. இறைவனை நேரில் தரிசித்த பின்பும் கூட அவர்களை அந்த மாயை விடுவதில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தா, மமத்தை என்று சொல்லக்கூடியது நிரம்ப அவர்களுக்கு இருக்கின்றது. எங்கு மமத்தை அகங்காரம் இருக்கின்றதோ அந்த இடத்துல இறைவன் தெளிவாக நமக்கு தெரிய மாட்டான். எந்த ஒரு காரணத்திற்காக நாம் தவம் செய்ய வேண்டும் என்பதை கூட பல நேரங்களில் நாம் மறந்து விடுவோம். அப்படி சூரபத்மன் கேட்ட இந்த வரத்தை இறைவன் அவருக்கு தந்தார். ஆனால் அதன் பிறகு மன்மதன் பஞ்சபாணங்களை பரமேஸ்வரன் மீது பிரயோகிக்க பரமேஸ்வரன் பார்வதியை சென்று அனுகிரகம் செய்து பார்வதி பரிணயம் என்று சொல்லக்கூடியது நிகழ்ந்து குமார சம்பவமும் நிகழ்ந்து குமர கடவுளான முருகப்பெருமான் அவதரித்தார். சிவனார் கண்பொறி, அதாவது நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றியவர் முருகப்பெருமான். சிவபெருமானுக்கு 5 முகங்கள் அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனால் சிவபெருமானுக்கு 6 முகங்கள் உண்டு. இந்த 6வது முகம் மகான்களுக்கும் ஞானிகள் கண்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய முகம். அதற்கு ஹதோ முகம் அப்படின்ட்டு பெயர். அப்ப சிவபெருமானுடைய 6 சிரசில் இருந்து 6 நெற்றிக்கண், அதுல இருந்து ஒரு பொறி கிளம்பியது. 6 குழந்தைகளாக சரவண பொய்கையில் உருவாகியது. அந்த 6 குழந்தைகளை அம்பிகையானவள் ஒன்று சேர்க்க 6 முகத்தோடு கூடிய குமரக்கடவுள் எழுந்தருளுகின்றார். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு தன் சக்தி வேலை அம்பிகை அளித்தாளாம். இந்த சக்தி வேலை வைத்து சூரபத்மனை சம்ஹாரம் செய்வீராக என்று தருகின்றாள். சரி, சூரபத்மனை இவர் ஏன் சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, தனக்கு வரம் கிடைத்த அந்த மமதையில் சூரன் எல்லை இல்லாத கொடுமைகளை செய்ய ஆரம்பித்தார். முக்கியமா தேவர்களை சிறை பிடித்தார்கள். அப்ப தேவர்கள் எல்லாருமாக பரமேஸ்வரனிடத்தில் சென்று பிரார்த்தனை செய்ய, அதற்குத்தான் மன்மதன் வந்து அவர்களுக்கு உதவி செய்தார்கள்.
அந்த மாதிரி குமார சம்பவம் நகழ்ந்து முருகப்பெருமான் சக்தி வேலையும் வாங்கி விட்டாச்சு. இன்னைக்கும் இந்த வேல் வாங்கும் படலம் அப்படிங்கிறது எந்த திருத்தலத்துல ரொம்ப பிரசித்தி அப்படின்னு பார்த்தா சிக்கல். எல்லா இடத்துலயுமே அவர் வேல் வாங்குவாங்க. அன்னைக்கு அந்த உற்சவம் நடக்கும். 5வது நாள் உற்சவம் சூரசம்ஹாரத்துக்கு முந்தின நாள் உற்சவம் பார்த்தீங்கன்னா ஸ்கந்த சஷ்டியின் போது வேல் வாங்கும் படலம்ங்கிறது எல்லா கோவில்கள்லயும் உண்டு. ஆனால் சிக்கல் முருகன் கோவில்ல அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த 5வது நாள் வேல் வாங்கின உடனே சிக்கல்ல இருக்கிற முருகப்பெருமானுக்கு வேர்த்து கொட்டும். இன்னைக்கும் பலர் கண்கூடாக அது தரிசிக்க முடியும். அந்த முருகப்பெருமான் இருக்கக்கூடிய அறையில பார்த்தா ஈரம் இருக்கும். அப்படி அந்த செவுரு இருக்கும் இல்லையா, அதை வழிச்சா அதுல இருந்து நமக்கு தீர்த்தம் கிடைக்கும். அந்த அளவுக்கு அந்த உக்ரமானது சூரனை அவர் வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஏற்படுகின்றது. சரி, ஒரு புறம் இது இருக்க, சூரபத்மன் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா வீரமகேந்திரபுரம் அப்படின்ட்டு பெயர். சூரன் தன்னுடைய வீரத்திற்கு எந்த விதமான பஞ்சமும் கிடையாது. அதனால இந்த மகேந்திரபுரத்திற்கே வீரமகேந்திரபுரம் அப்படின்னு பெயர். சமுத்திரத்துக்கு நடுவுல இருக்கக்கூடியது. ஒரு பெரிய மாளிகையை கட்டி தனக்கென்று ஒரு ராஜாங்கத்தை அற்புதமாக உருவாக்கி சூரபத்மனுடைய ஒரு அரசாட்சி அங்கு நிகழ்பெற்று கொண்டிருந்தது. சூரபத்மனுக்கு தம்பிமார்கள் உண்டு. அந்த சகோதரர்கள் எல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தா சூரபத்மன் கிழிச்ச கோட்டை இந்த பக்கம் அந்த பக்கம் தாண்ட மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு அந்த சகோதரர்களுக்கு அண்ணாவினிடத்துல ஒரு வாத்சல்யமும் பக்தியும் கூட உண்டுன்னே சொல்லலாம். இவர்களுக்கெல்லாம் ஒரு செல்ல தங்கை உண்டு, அஜமுகி அப்படின்ட்டு அவளுக்கு பெயர். ஆனால் இந்த அஜமுகி என்று சொல்லக்கூடியவள் மாயா புத்திரி தானே. சூரனே மாயா புத்திரன் தான். அவங்க அம்மாவுக்கு மாயா அப்படின்ட்டு பெயர். அந்த மாயா புத்திரன் புத்திரிகளாக இருக்கிறதுனால அப்பா ரிஷியாக இருந்தால் கூட அந்த ஒரு குணத்தை எடுத்துக்காம பெரும்பாலும் அம்மாவினுடைய ராட்சச குணமானதை நிறைய எடுத்துக்கொண்டார். அப்படிப்பட்ட அந்த குணமானதை எடுத்துட்டதுனால முக்காவாசி அவர்கள் வீட்டுல பார்க்கும் பொழுது எல்லாருமே அந்த ஒரு அப்பப்ப அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மமத்தை க்ஷணச்சித்தம் க்ஷணப்பித்தம்னு சொல்வது போல சில நேரங்கள்ல வழி தவறி நடக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ எல்லாம் பண்ணுவார்கள். அது மாதிரி இந்த அஜமுகியின் இடத்துல தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது. அஜமுகி வந்து அவர்கள் அண்ணாவிடத்துல பொய் சொல்றா. இந்த மாதிரி தேவர்கள் என வேணுண்டே தண்டித்து விட்டார்கள் என்று சொல்ல, என் செல்ல தங்கைக்கா இப்படி ஒரு கதியை ஏற்படுத்தினீர்கள்னு சொல்லித்தான் தேவர்களை அவர் சிறை பிடிக்கின்றார். இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அநேக பேருக்கும் அவரே சக்கரவர்த்தியாக அங்கு வாழ்ந்து வருகின்றார். முருகப்பெருமான் அந்த திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய கரை, இது சமுத்திரத்துக்கு மத்தியில வீரமகேந்திரபுரம் இருக்கு அப்படின்னு சொன்னா கரைக்கு முருகப்பெருமான் அவருடைய படையோடு வருகின்றார். வீரபாகு தேவர் உள்ளிட்ட சிவனுடைய ஹம்சமாக பலரோடு அந்த இடத்துக்கு வந்தாராம். அங்கு வந்து யுத்தம் பண்ணணும் அப்படின்ட்டு நினைச்ச பொழுது முருகப்பெருமான் வீரபாகு தேவரை கூப்பிட்டு சொல்கின்றார், என்னத்தான் இருந்தாலும் ஒரு யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் தூது செல்வது என்று ஒன்று உண்டு. ஏன்னா யுத்தம் அப்படின்ட்டு எப்ப நிகழ்கின்றதோ அழிவு என்று சொல்லக்கூடியதை தவிர்க்க முடியாது. ஒண்ணு இந்த பக்கம் இருப்பவர்கள் சில பேர் அழியிற மாதிரி இருக்கும், அந்த பக்கம் அழிவு ஏற்படும். நிறைய நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே வந்து வஸ்துக்கள் எல்லாம் குறைவதற்கான எல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால எப்பவுமே முதல்ல யுத்தத்தை தடுப்பதற்கு என்ன வழிங்கிறத பார்க்கணும். தீராது வேற வழியே இல்லை அப்படிங்கும் பொழுதுதான் நாம் வாளை எடுக்க வேண்டும் என்பதில் முருகப்பெருமான் திண்ணமாக இருந்தார். இதை வீரபாகு தேவரிடத்தில் சொல்ல வீரபாகுவை தூதுக்கு அனுப்பினாராம். தூது சென்ற வீரபாகுவினிடத்தில் சூரபத்மன் பேசுகின்றார். ஒரு சாதாரண பொடியன், அவனுக்காக நீ வந்து என்னிடத்துல தூது பேசுறியா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, எதுவாக இருந்தாலும் யுத்தத்துல பார்க்கலாம்னார். வீரபாகு தேவருக்கு உட்கார ஒரு ஆசனம் கூட கொடுக்கலையா. ஆனால் வீரபாகு தேவருக்கு அங்கு ஒரு ஆசனம் தன்னால சித்தியானது முருகப்பெருமானுடைய ஒரு பேரருள்னால. அப்ப சொல்கின்றார், உனக்கு எழுதாப்புல நேரா நான் ஒரு ஆசனம் போட்டு இப்போ உட்கார்ந்துருக்கேன், இதுல இருந்தாவது முருகனுடைய ஒரு பராக்கிரமம் எப்பேற்பட்டதுன்னு நீ புரிஞ்சுக்கணும் என்று சூரபத்மனுக்கு எவ்வளவோ எடுத்துரைக்கின்றார். ஆனால் சூரபத்மன் அந்த மாயையில் சிக்கி தவித்தபடி இருந்ததனால் இது எதுவுமே அவருக்கு தலையில ஏறவே இல்லை. அதனால அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எதுவாக இருந்தாலும் யுத்தத்துல பார்த்துக்கலாம். இன்னும் சொல்ல போனா வீரபாகு தேவரையே விடக்கூடாதுன்னு அவர்கள் வந்து நினைச்சாராம். அப்பொழுது அவர் சகோதரன் வந்து சொல்கின்றார், தூது வரவரை அழிப்பது என்பது தர்மம் கிடையாது என்று சொல்ல வீரபாகு தேவரை அனுப்பினார்கள். வீரபாகு வந்து சொல்கின்றார் முருகனிடத்துல, ஒன்றும் பண்ண முடியாது யுத்தம் என்று சொல்ல யுத்தத்திற்கான நாளை குறித்தார்கள். அவருடைய பிள்ளைகள் தம்பிகள் என்று ஒவ்வொருத்தரும் தலைமையில
பெரிய யுத்தம் நிகழ்கின்றது. இந்த யுத்தத்துல என்ன ஆறுது, படைகள் எல்லாம் நிறைய பேர் அவருடைய உயிரை துறக்கின்றார்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல முருகப்பெருமான் பக்கம் தான் ஓங்கி இருக்கின்றது. ஏன்னா அந்த பக்கம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதர்மத்துக்கு தெரிந்தோ தெரியாமலோ துணை போகும்படி ஆகின்றது. அதனால் முருகன் தர்மமே வடிவமாக இருக்கக்கூடிய தெய்வம் என்பதினால் தர்மத்தை நிலைநாட்ட வந்தபடியினால் இந்த இடத்துல அந்த படைகள் எல்லாவற்றையும் அவர் அழித்து கொண்டே வருகின்றார். தம்பிகள் எல்லாம் போயாச்சு, பிள்ளைகள் எல்லாரும் போயாச்சு, இனி இருப்பது சூரன் ஒருவனே என்று சொல்வது போல சூரபத்மன் யுத்தத்திற்கு கிளம்பி வருகின்றார். அப்படி யுத்தத்துக்கு சூரபத்மன் கிளம்பி வந்த பொழுது யுத்தமானது ரொம்ப வீர ஆவேசமாக நடக்கின்றது. கிளம்பும் பொழுதே மனைவி சொல்கின்றாள், பார்த்து சண்டை போடுங்கள் என்று சொல்லி அனுப்புறா, பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்புறா. ஆனா அப்ப கூட சூரன் சொல்கின்றானாம், இந்த சூரனுக்கு எதிரான ஒரு வீரன் உலகத்தில் இருப்பானா என்ன, அதெல்லாம் யாராலையும் என்னை எதுவும் பண்ண முடியாது என்று சொல்லி அப்பொழுது கூட அந்த அகங்காரத்தோடு தான் அவர் யுத்தத்திற்கு வருகின்றாராம். ஆனால் யுத்தம் நடந்த பொழுது முருகப்பெருமான் வாய்ப்புகள் பல கொடுத்து கடைசியில் அவருடைய தலை பாகை மட்டும் தட்டி விட்டாராம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, தலைக்கு வந்தது தலபாகோட போச்சு அப்படின்ட்டு ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா, அது கிட்டத்தட்ட இந்த ஒரு சரித்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்போ முருகப்பெருமான் தலை பாகை மட்டும் தட்டி விட்டு சூரனிடத்தில் சொல்கின்றார், சூரனே இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல, நீ சரணாகதி பண்ணிடு, தேவர்களை விட்டுடு போரும், அப்போ எல்லாமே பழையபடி நன்றாக நடக்கும், உன்னுடைய அரசாட்சியை நீ பாட்டுல செய்யலாம், உன்னுடைய குடும்பத்தோடு நீ பாட்டுல ஆனந்தமாக வாழலாம், உனக்கு இது தேவையா அப்படின்ட்டு அப்ப கூட கேட்டு இன்று போய் நாளை வா என்று அனுப்பினாராம். நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா, சுத்தி பாரு, எப்படி இருக்குன்னு பாரு, உன்னுடைய நிலைமைய பாரு, இன்னைக்கு போய் உன்னையே நீ கண்ணாடியில பாரு, அப்போ இப்படி ஒரு நிலைமை நமக்கு இனிமே தேவையான்னு யோசிச்சு நல்ல ஒரு முடிவுக்கு வா, இன்று போய் நாளை வா என்று முருகப்பெருமான் சூரபத்மனை திருப்பி அனுப்பினாராம். மறுநாள் சூரபத்மன் என்ன செய்தார், தான் செய்த தவறை உணர்ந்தாரா, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அன்றைய தினம் மீண்டும் யுத்தத்திற்கு தான் கிளம்பினாராம். மனைவி வழக்கம் போல வெற்றி திலகம் இட்டு விட்டு வெற்றியோடு வர வேண்டும் என்று சொல்ல சூரபத்மன் சொல்கின்றான், இன்று போவேன் வருவேனா என்று தெரியாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாராம். சூரனுடைய வாயில் இருந்தா இப்படி ஒரு வார்த்தை வரும் அப்படின்னு கேட்கின்றான். அப்ப அவர் சொல்றார், சூரன் தான் எனக்கு இணையா ஒரு வீரன் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனால் இன்று நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நேற்று யுத்தத்தின் மூலமாக நான் இன்று உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த சூரன் சரியான ஒரு வீரனோடு தான் யுத்தம் செய்திருக்கின்றான் என்பது. அவன் சாமானியப்பட்டவன் அல்ல, அவன் பாலன் என்று நினைத்தேன், ஆனால் அவன் எனக்கே காலன் என்பதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த மனைவி கேட்டா, அதான் தெரியறது இல்லையா, அவன் தான் உங்களுக்கு காலன்னு தெரியறது, அப்படி இருக்கும் பொழுது திரும்ப ஏன் யுத்தத்துக்கு போவானே, அவர் சொல்வது போல சரணடைந்து தான் விடுங்களேன், நாமும் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்ல சூரபத்மன், அது எப்படி சரணடைவது, முருகனை பற்றி வரலாறுகள் பேசும் பொழுது, முருகனுடைய சரித்திரத்தை பேசும் பொழுது சூரபத்மன் என்ற வார்த்தை தான் அங்கு பிராதான்யமாக இருக்கும். அது எப்ப நடக்கும் அப்படின்னா, அந்த முருகன் கையால எனக்கு ஒரு பேரு கிடைக்க போறது பத்தியா, எனக்கு மோட்சம் என்று சொல்லக்கூடியது கிடைக்க போறது இல்லையா, அப்படி கிடைக்கும் பொழுது சூரனுக்காகத்தான் முருகனுடைய அவதாரம் என்று உலகம் பேசும், நான் மட்டும் சரணடைந்து விட்டேன் என்றால் அது சரி வராது. சூரன் ஒருபோதும் சரணடைய மாட்டான், வீர மரணம் அடைந்து யுத்தத்தில் உயிரை துறப்பேனே வழிய அந்த முருகனிடத்தில் நான் சென்று என்னை மன்னித்து விடுன்னு போய் சரணடைய மாட்டேன் என்று சூரன் திண்ணமாக சொல்லிவிட்டு யுத்தத்திற்கு புறப்பட்டு வந்தாராம். கடுமையான யுத்தம் நடக்கிறது. முன்னாடியே சொன்னேன், மாயா புத்திரன் என்பதினால் இவருக்கே மாயை சித்தி உண்டு, பலவிதமான ரூபங்களை இவரால எடுக்க முடியும். அப்படி எடுக்கும் பொழுது சக்கரவாக பறவையா மாறுகின்றார். அந்த மாதிரி பல ரூபங்களை எடுத்த அவர் கடைசியில் தலை கீழ ஒரு மாமரமாக மாற இருக்கின்றார். தலை கீழ ஒரு மாமரமாக மாற இருக்கின்றார். ஆனால் முருகப்பெருமான் இவருடைய எல்லா ரூபத்தையும் அப்படி கையை கட்டி கொண்டு அழகா பார்த்துட்டு இருந்தாராம். முருகன் இவரிடத்தில் சொல்றார், சூரனே, இவ்வளவு நேரம் நீ விதவிதமான ரூபங்கள் எல்லாம் எடுத்த இல்லையா, இப்ப நான் ஒரே ஒரு ரூபம் எடுக்கிறேன், அதை நீர் பார் என்று சொல்கின்றார். என்ன ரூபம் என்று பார்த்தால், விஸ்வரூபமானதை இத்தினூண்டு இருந்த முருகப்பெருமான் கிருகிருகிருகிருகிருன்னு வளர்ந்து வானளாவி நின்றாராம். அந்த விஸ்வரூபமானதை அவருக்கு காண்பிக்கின்றார். 6 முகம் 12 தோள் 18 கண்கள் என்று அந்த ஒரு காட்சியை மயிலோடு முருகப்பெருமான் காண்பிக்க, சூரனுடைய கண்ணில் இருந்து தாரையாக ஜலம் கொட்டுகின்றதாம்.
கேவி கேவி கதறி 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 அழுகின்றாராம் சூரபத்மன் இந்த இடத்துல. கந்த புராணம் எழுதிய கச்சப்ப சிவாச்சாரியாரே இந்த இடத்துல அப்படி உருகி உருகி சொல்கின்றார். சூரன் கதறி அழுகின்றாராம். இந்த அஞ்ஞானமானதை எப்பவோ நீ எனக்கு நிவர்த்தி பண்ணிருக்க கூடாதா? உலகத்துல எத்தனையோ பேர் உன்னை பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும் என்று என்னெல்லாமோ செய்கின்றார்கள். ஆனால் அல்பனான எனக்கு நீ இப்படி ஒரு விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்திருக்கியேப்பா, உன்னுடைய காருண்யத்தை என்னவென்று சொல்வது அப்படின்னு சொல்லி இப்ப கூட சரணடைஞ்சுடலாம்னு தோன்றுகிறதாம். முருகனே கேட்கிறார், சரி அதான் அஞ்ஞானம் போயிடுத்தே, இப்ப சரணடையறியான்னு கேட்டாராம். ஆனால் தடுத்தது மானம் ஒன்றே அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். சூரபத்மன் தன்னுடைய மானம், தன்மானத்தை நினைத்தாராம். அந்த தன்மானம் சரணடைய விடாமல் அவரை தடுத்தது. அவர் சொல்கின்றார், வேண்டாம், உங்களுடைய கையால் வதமாவது என்று சொல்லக்கூடியது பாக்கியமான ஒன்றே வழிய அது வாழ்க்கையில் எந்த விதமான பாவமும் கிடையாது. முருகன் கையால் நிகிரகம் என்று சொல்லக்கூடியது எனக்கு அனுக்கிரகமே என்பதில் எந்த விதமான சந்தேகமும் எனக்கு கிடையவே கிடையாது என்று சொல்கின்றாராம். அப்பொழுது தலைகீழ அந்த மாமரமாக இருக்கின்றார். தலைகீழ் மாமரமாக இருக்கக்கூடிய அந்த சூரபத்மனை முருகப்பெருமான் தன்னுடைய சக்தி வேலினால் வதம் செய்தாராம். சேவல் கொடியாக மாற்றுகின்றார். அதன் பிறகு சூரபத்மனே மயிலாகவும் இவருக்கு இருக்கின்றார். அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த மயில் இந்திரன், சூரபத்மன் தன்னோடு சேர்த்து கொண்டார் மயிலாகவும் சேவல் கொடியாகவும். இப்படி நிகிரகம் செய்யும் பொழுது கூட அனுகிரகம் செய்யப்பட்ட ஒரு திருத்தலம் எது என்று பார்த்தால் திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட செந்தில்நாதனை நாம் வழிபட்டு அவருடைய பேரருளை பெறுவோம். நாளைய தினம் வேறொரு திருத்தலத்தின் மேன்மையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.